ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 82 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,750 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,451 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 182 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 203 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 55,749 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 432 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 37,321 பாயிண்ட்ஸு. நிஃப்டி ஐடி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரம்போட டேரிஃப் பார்த்தீங்கன்னா அதுக்கு கோர்ட்டு யூஎஸோட ட்ரேட் கோட் பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் யூஎஸோட அப்பீல் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கோர்ட்டோட தடையை பார்த்தீங்கன்னா நீக்கி விட்டாங்க. ஏன்னா டேரிஃபுங்கிறது ஒரு கண்ட்ரியோட சேஃப்டி ரிலேட்டட் இது, அதனால் அதை தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபோக எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா 2 days நேற்றுள்ள தான் சொல்கிறேன். மே 29 4,286 கோடிக்கு 4,286 கோடிக்கு டிஏஎஸ் வந்து நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 884 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 30 டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 9,095 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 6,449 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கில் $692.7 பில்லியன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் கரன்சி அசட், கோல்டு ரிசர்வ்ஸ் இதெல்லாமே ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனால் கால்தாலுக்கு வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ, ஐஓபி, கனரா, யூனியன் பேங்க் இதெல்லாம் 4% வரைக்கும் ரேலியாக இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து 3% வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு. காரணம் மேபி இந்த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன்ஸ் 2 lakhs வரைக்கும் இந்த ஸ்மால் பாரோவர்ஸுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறதாட்டு சில அந்த ரூல்ஸில் எல்லாமே எக்ஸம்ஷன் கொடுக்குறதாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஆர்பிஐக்கு ஒரு அப்டேட் வச்சுருந்தாங்க. அந்த பேசிஸில் மேபி பாசிட்டிவ் போச்சா இல்லை பேங்க் ஸ்டாக்ஸில் இதை இன்ஃப்ளோ நடந்துச்சா அப்படின்னு தெரில. பட் நிஃப்டி பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த அப்டேட் உங்கள் ஸ்பெஷாலிட்டி சேனல்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். டிஜிட்டல் அண்ட் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதாவது B2B பிஸ்னஸ் ஆப் மூலமாட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ரீட்டைலர்ஸ் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. வெல்னஸ் ஸ்டோர், ப்ரீமியம் பியூட்டி அவுட்லெட்ஸு, கார்மெண்ட், ஃபுட் ரீட்டைலர்ஸ் இது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி சேனல்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்யூஎலோட MD ரோஹித் ஜாவா அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 23.23 crores எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 25ல். பெர்மனன்ட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 8.4% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அவரோட அந்த சேலரி வந்து 3.75% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் 8.46% விழுந்திருக்குது. 6,604 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 7,215 எம்ப்ளாயிஸ் இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்ஸில் வந்து ப்ரொமோட்டர் ஷேரை ப்ளட்ஜ் பண்ணது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q4ல். ஃபஸ்ட்டு ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 9.4% அந்த ப்ரொமோட்டர் ப்ளட்ஜ் ஹோல்டிங்ஸ் வந்து Q3ல். Q4ல் 26.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து 5.6% ப்ரொமோட்டர் அந்த ப்ளட்ஜ் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. Q3ல் 19.3% இருந்தது, இப்போ 24.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. PVR ஐனக்ஸில் 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q3ல் 5.9% இருந்தது, இப்போ 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எனாமி லிமிடெட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.2% இருந்துச்சு Q3ல், இப்போ 13.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெட் ப்ளஸ் கல்ட் சர்வீஸில் 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 55.2% இருந்தது, இப்போ 59.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸில் 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.6% இருந்தது, இப்போ 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3% இருந்தது, இப்போ 6.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அனுப்பம் ரசாயம் லிமிட்டடில் 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16.5% இருந்தது Q3ல், இப்போ 19.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் இதில் வந்து 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.8% இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த ஷேரை ப்ளட்ஜ் பண்ணுவாங்கள்ல, அது வந்து Q3 கம்பேர் பண்ணும்போது Q4ல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 10 ஸ்டாக்ஸில். அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க பதஞ்சலி, பாரிவாஹன் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 250 ட்ரக்ஸ் வந்து ஆர்டர் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி அவங்க வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 250 ட்ரக்ஸ் ஆர்டர்ஸ் வந்து
இவங்க அசோக் லைலாண்டு கூட கிடச்சிருக்குது. அசோக் லைலாண்டுக்கு பத்தாஞ்சலி பாரிவேஹன் கிட்ட இருந்து ஓவர்லாட்டி இவங்க 2014லேருந்தே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கிறாங்க, பத்தாஞ்சலியும் அசோக் லைலாண்டும். ஸோ இது அசோக் லைலாண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நைக்காவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 20 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 22% பட் டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 23.61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2061 கோடி. அது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 9% விழுந்திருக்கு. எபிட்டா 43% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 6.5% க்ரோத் காமிச்சிருக்கு. கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4102 கோடியாக இருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் நைக்காவோட கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ வந்து 25% க்ரோத் காமிச்சிருக்கு. ரெவன்யூ வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 81% க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா 37% க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 6% இருக்குது ஃபுல் இயர் பேசிஸில் நான் சொல்கிறது. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இந்த குவார்ட்டரில் நைக்காவோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்காங்க. இயர் ஆர்டர் பேசிஸில் ஒரு க்ரோத் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் 60 ரூபா 50 காசு இன்னைக்கு போச்சு. கடைசியில் 58 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரெஷ் 50 ஹை நைட் டச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி 16% வரைக்கும் இன்றைக்கி மேலே போச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா வால்யூம் பேசிஸில் தான் மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜேபிஎன்ட்டு இவங்களுக்கு ஒரு ஆர்டரும் கிடச்சிருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கிய ரீசன். பட் மேஜராட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் தான். ஹெவி ட்ரேடட் வால்யூம்ஸ்னால கிட்டத்தட்ட 41.81 லேக் ஷேர் வந்து இன்றைக்கி ட்ரேடட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் வந்து இன்றைக்கி 16% வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு மார்க்கெட்டில். பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட், இவங்க சேத்தக்கில் என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா நியூ வெஹிக்கிளை ஒன்று லான்ச் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. சேத்தக் மாடலில் என்ட்ரி லெவலில் நியூ ஆட்டோ ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் 26ல் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேன்ஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 5500 crores வந்து ரெவன்யூ வந்திருக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதில் 20% வந்து டொமஸ்டிக் சேல்ஸு. ஸோ லீடர்ஷிப்பை இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் அவங்க பஜாஜோட சேத்தக்கில் என்ட்ரி லெவலில் நியூ என்ட்ரி லெவல் வந்து 11 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 84.6 crores பண்ணியிருக்காங்க, 26.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% க்ரோத் ஆயிருக்கு, 378 crores. எபிட்டா 19% க்ரோத் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா எபிட்டா 204 கோடியாக இருக்குது, 19% க்ரோத்து. எபிட்டா மார்ஜின் 53.92% இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 142 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. பட் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸு, இந்தியன் ஹோட்டல்ஸு, மோராராட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணலாம். பட் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பிஎன்சி இன்ஃப்ராடெக். ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கை தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 75 crores பண்ணியிருக்காங்க, 75.43 crores பண்ணியிருக்காங்க, 80% வரைக்கும் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1704 கோடி, 34% விழுந்திருக்கு ரெவன்யூ. எபிட்டா வந்து 362 கோடியாக இருக்குது, அதுவும் 50.79% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 21.26% குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் 3% நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஸோ மேஜராட்டு ரிசல்ட்ஸ் வச்சு தான் அப்படி இருந்திருக்கு. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது இந்த குவார்ட்டரில். அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் வந்து 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 389 கோடி. ரெவன்யூ வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5592 கோடி. எபிட்டா 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 769 crores. எபிட்டா மார்ஜின் 13.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சன் டிவியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சன் டிவி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை, சொந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை. நெட் ப்ராஃபிட் 10% விழுந்திருக்கு, 372 கோடி. ரெவன்யூ 2.5% விழுந்திருக்கு, 941 கோடி. எபிட்டா 18% விழுந்திருக்கு, 429 கோடி. எபிட்டா மார்ஜினும் 45.6% குறைஞ்சிடுச்சு. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் செக்மெண்ட்டில் எந்த கம்பெனியுமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இல்லை. குறிப்பாக சன் டிவியோட 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸுமே ப்ராஃபிட்டும் ரெவன்யூவும் கீழே தான் விழுந்திருக்குது. ஸோ இப்போதைக்கு சன் டிவியில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஐனெக்ஸ் விண்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 187 கோடி பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் 1248 கோடி பண்ணியிருக்கிறாங்க, டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 227 கோடியாக இருக்குது. அட் த சேம் டைம் மார்ஜினும் 18.2% இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ஐனெக்ஸ் விண்டோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எம்எல்இசிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 52 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 771 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து 27% இன்க்ரீஸ் ஆகி 90.4 crores பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜின் 11.17% இருக்குது, 11.7% இருக்குது.
ரூ. 18 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷேரில் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அப்டேட்டும் வந்துருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து எஸ்எம்எல் இஷ்யூ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் வந்து $3.4 பில்லியன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கிரெடிட் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க்ஸ் குறிப்பாட்டு டஸ்டூச்சி பேங்க், இன்னொன்று வந்து செரபரஸ் கேபிட்டல், இவங்கள தான் பார்த்தீங்கன்னா இவங்க மூலம் மட்டும் தான் $3.4 பில்லியன் அவங்க ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. 19.75% வந்து கூப்பன் ரேட் வந்து ஜீரோ கூப்பன் ரூபி பாண்ட்ஸ் மூலமாட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 19.75%. ஆக்சுவலி இது ஹையஸ்ட் லெவல் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க $3.4 பில்லியன். இது சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் கொடுத்த அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸ் வந்து 586 மெகாவாட் யூஎஸ் சோலார் மாடியூல் சப்ளை டீல் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட $176 மில்லியன் வேல்யூ உள்ள டீலு. டெக்ஸாஸ் ஃபெசிலிட்டியில் வேரிஸ் ப்ரூக்ஷேர் அந்த ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா 7.4% எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல்லியர் பேசிஸில் எஸ்டிமேஷன் வந்து 6.5% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து 4th குவார்ட்டரில் 7.4% க்ரோத் ஆகுது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராக தான் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அட் த சேம் டைம் ஃபுல் ஃபிசிக்கல் இயர் ஜிடிபி க்ரோத் வந்து 6.5% இருக்குன்னு சொல்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது 4 இயர் லோவில் இருக்குது ஜிடிபி க்ரோத் 6.5%. ஏன்னா 21 to 22 அந்த காலகட்டத்தில் ஜிடிபி க்ரோத் வந்து 9.7% இருந்துச்சு. 22 to 23 அந்த காலகட்டத்தில் 7.6% இருந்துச்சு. 22 to 23 to 24 9.2% இருந்திருக்கு. ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனை விட தாண்டி தான் வந்திருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் 25ல் 6.5% இருக்குது. இது இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. தேஜஸ் நெட்வொர்க்கோட சிஓவாட் இருக்கிற ஆனந்த் அதிரியா பார்த்தீங்கன்னா க்யூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் எம்டி அண்ட் சிஓ பொசிஷனில் இருந்தார். ஸோ ஆக்சுவலி அவருக்கு ஜூன் 20 வரைக்கும் பதவி காலம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஓ அண்ட் எம்டிஏ பொசிஷனில் வந்து தேஜஸ் நெட்வொர்க்கோட ஆனந்த் அதிரா பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ் பேங்க் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறோன்னு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜூன் 3 பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் இந்த பேசிஸில் தான் ஃபண்ட் ரைசிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 3 பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க எஸ் பேங்க். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.